ஒன்னு இருந்தாலே ப்ராப்ளம், பட் செபாமெட்ல வந்து ரெண்டுமே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட். அப்படி இருக்கும்போது எப்படி டால்க வச்சு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஃபேஸ்ல யூஸ் பண்ணாதீங்க, வெஜினல் போர்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்றேனே தவிர ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல Sebamed பிராண்டோட 5 பேபி ப்ராடக்ட்ஸ் பத்தின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். Sebamed as a brand பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட்ஸ். அண்ட் அதோட பிரசன்டபிள் பேக்கேஜிங்னாலையும் பிரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனாலையும் நம்ம எல்லாருமே காமனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும், பேபிஸோட ஸ்கின்க்கு ரொம்ப ஜென்டிலா இருக்கும், பேபிஸோட ஸ்கின்மே நல்லா ஹெல்த்தியா வச்சிருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே தப்பா இருக்குது. இன்கிரீடியன்ஸோட ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே எனக்கே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஃப்ரண்ட் சைட் பேக்கேஜிங்ல 5.5 அப்படின்னு அட்ராக்ட் பண்ண செபாமெட் நம்ம எல்லாரையுமே இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட்ல முட்டாளாக்கி இருக்காங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸோ அதெல்லாமே தேடி தேடி சூஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பேபி ஷாம்பூ தான். இது டோட்டலி 3 சைஸஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 50 ml 200 rupees வரும், 150 ml 450 rupees வரும், 500 ml வந்து 1060 rupees வரும். அண்ட் pH பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க 5.5 அப்படின்னு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலயும் சேம் pH 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. சோ நம்ம பின்னாடி திருப்பி இன்கிரிடியன்ஸை செக் பண்ணிடலாம். சோ டோட்டலி இந்த ஷாம்பூ ரெடி பண்றதுக்கு 23 இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல 5 இன்கிரிடியன்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸ். 1 இல்ல 2 இல்ல 5 இன்கிரிடியன்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்றது. என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தலாம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா சோடியம் அஸ்கார்பேட். சோ சோடியம் அஸ்கார்பேட் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி சோடியம் பென்சோயேட் பத்தி நான் சொல்லணும். அதுவும் இதுல 23 இன்கிரிடியன்ஸ்ல ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ஸ் தான். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் சோடியம் பென்சோயேட்ங்கிறது கைண்ட் ஆஃப் பிரிசர்வேட்டிவ், ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சோடியம் பென்சோயேட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் சோடியம் பென்சோயேட் யூஸ் பண்றாங்கன்னா சேம் இன்கிரிடியன்ட் லிஸ்ட்ல வந்து வைட்டமின் சி இருக்கவே கூடாது. பேபிஸோட ஸ்கின் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, அடல்ட்ஸோட ஸ்கின் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் சரி, சோடியம் பென்சோயேட் இருக்குதுன்னா வைட்டமின் சி காம்பினேஷன்ஸா கண்டிப்பா இருக்கக்கூடாது. சோ இந்த டாபிக் ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்கார்பிக் ஆசிட் பத்தி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அஸ்கார்பிக் ஆசிட்ங்கிறதும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான். அது வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் சி. சோ சோடியம் பென்சோயேட் இருக்குதுன்னா கண்டிப்பா இன்கிரிடியன்ஸ்ல அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வைட்டமின் சி. ரெண்டும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா பென்சீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் கிரியேட் ஆகும். அது வந்து ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட். நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இன்கிரிடியன்ட் லிஸ்ட் நீங்க செக் பண்ணீங்கன்னா இதுல சோடியம் பென்சோயேட் இருக்கு, இதுல சோடியம் அஸ்கார்பேட்டும் இருக்கு. அஸ்கார்பேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்கார்பிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பியூர் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் சிங்கும் போது இது வந்து செகண்ட் கேட்டகரியில தான் வரும். என்னதான் இதுவும் ஒரு வைட்டமின் சியோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸா இருந்தாலுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லயுமே சோடியம் பென்சோயேட்டையும் வைட்டமின் சியையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னதான் சோடியம் அஸ்கார்பேட் ஒரு செகண்ட் லெவலா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஜென்டிலர் வெர்ஷன் ஆஃப் வைட்டமின் சியா இருந்தாலும் நம்ம எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷன். சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே கண்டிப்பா நான் ஷாம்பூ அவாய்ட் பண்ண சொல்லுவேன். பட் இதை தாண்டி இன்னும் இன்கிரிடியன்ஸ் இருக்கு, நான் என்னென்னங்கிறத சொல்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்ணுவேன் ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா அது நேம் சேஃப் ப்ராடக்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு. நோ ஆல்கஹால், நோ பெர்ஃப்யூம், நோ எசென்ஷியல் ஆயில்ஸ்னு. சோ ஒரு ப்ராடக்ட்ல பெர்ஃப்யூமும் இருக்கக்கூடாது, ஆல்கஹாலும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்னு இருந்தாலே ப்ராப்ளம். பட் செபாமெட்ல வந்து ரெண்டுமே இருக்குது. பெர்ஃப்யூமும் இருக்குது, ஆல்கஹாலும் இருக்குது. பெர்ஃப்யூம்னா உங்களுக்கு டைரக்டான வேர்ட் கிடையாது, அதுல பார்ஃபம்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது பிரெஞ்ச் டேர்ம் ஆஃப் பெர்ஃப்யூம் தான் அர்த்தம். சோ ஜென்ரலாவே பேபிஸோட ஸ்கின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். இன்னும் ட்ரை ஆக்குற மாதிரியான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பேபிஸோட ஸ்கின்ல டெர்மடைட்டிஸ் வந்துடும். அதனால ஆல்கஹால் இருக்கிறதுனாலையும் பெர்ஃப்யூம் இருக்கிறதுனாலையும் இந்த ஷாம்பூ அவாய்ட் பண்றது தான் பெட்டர். சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு SLS இருக்குது. நம்மளோட அடல்ட் ஸ்கின் கேர்லயே வந்து SLS ஃப்ரீ ஷாம்பூஸ் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க பேபி ப்ராடக்ட்ஸ்ல SLS கொண்டு வந்திருக்காங்க. SLSல வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ஸ் தான். அதை தாண்டி லாஸ்ட்லி பென்சைல் ஆல்கஹால் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. லாங் ரன்ல பேபிஸோட ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டு வரும்போது இதுவுமே ட்ரை ஆகும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பூவே பேபிஸோட ஹேரையோ இல்ல ஸ்கேல்பையோ ட்ரை ஆக்குறதுக்காகவே ஃபார்முலேட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. ஓவரால் இந்த ஷாம்பூ கண்டிப்பா நான் பேபிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். செகண்ட் நம்ம பார்க்க போறது பேபிஸோட ஜென்டில் வாஷ். இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா 200 ml. பிரைஸ் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ இதோட pH பாத்தீங்கன்னா இதோட pH இல்ல, செபாமெடோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க pH 5.5 அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுலயும் 5.5 தான் இருக்கு. அண்ட் இன்கிரிடியன்ஸை பார்க்கும்போதும் சேம் ஷாம்பூல நான் என்ன மென்ஷன் பண்ணணும் அந்த எல்லா இன்கிரிடியன்ஸுமே வந்து உங்களுக்கு பாடி வாஷ்லயுமே இருக்குது. சோ பாடி வாஷ் அண்ட் ஷாம்பூ ஆல்வேஸ் செபாமெட்னு இல்ல, மோஸ்ட்லி எல்லா பேபி ப்ராடக்ட்ஸ்லயுமே பாடி வாஷா இருக்கட்டும் ஷாம்பூவா இருக்கட்டும் யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் 85-90% வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் 1 to 2-3 இன்கிரிடியன்ஸ் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல என்னென்னலாம் ஷாம்பூஸ்ல அவாய்ட் பண்ண சொல்லணும் எல்லா இன்கிரிடியன்ஸும் இதுலயும் இருக்குது. சோ ஓவரால் ஜென்டில் வாஷுமே நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர்.
தேர்ட் நம்ம பார்க்க போறது பேபி பவுடர் தான். டோட்டலி 2 சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 100 கிராம்ஸ் உங்களுக்கு 350 rupees வரும் and 200 கிராம்ஸ் உங்களுக்கு 650 rupees வரும். இந்த பவுடரோட இன்கிரிடியன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா பவுடர் பத்தி நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். சோ ஜென்ரலா பேபி பவுடர்ஸ் எப்படி ஃபார்முலேட் பண்ணுவாங்கன்னா, பேஸா ஒன்னு கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல அரரோட் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா டால்க் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஓவர் த இயர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு டால்க்ங்கிறது ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட். சோ மார்க்கெட்ல வர எல்லா அப்கமிங் பிராண்ட்ஸுமே உங்களுக்கு கார்ன்ஸ்டார்ச் தான் பேஸா யூஸ் பண்ணி பவுடர் ஃபார்முலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்பதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயத்த நான் சொல்லணும். செபாமெட்ல இன்கிரிடியன்ட் லிஸ்ட் நீங்க செக் பண்ணீங்கன்னா டால்க் தான் அவங்க முக்கியமா ஃபார்முலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட். அப்படி இருக்கும்போது எப்படி டால்க வச்சு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியல. ஓவர் த இயர்ஸ்ல அவங்க ஃபார்முலேஷன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிருக்கலாம், அது கூட அவங்க பண்ணவே இல்லை. செகண்ட் வந்து இதுல பெர்ஃபியூம் இருக்குது. கண்டிப்பா பெர்ஃபியூம் அவாய்ட் பண்ணணும். பவுடர் பத்தி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். செபாமெட் பவுடர்னு கிடையாது. எந்த பிராண்ட் பவுடர் நீங்க வாங்குறீங்கனாலும் பேபிஸோட ஃபேஸ்ல தயவு செஞ்சு போடாதீங்க. அவங்களோட பாடிஸ்க்கு மட்டும் தான் நம்ம போடணும். ஏன்னா பவுடரோட உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைனா இருக்கும். சோ அது ஈஸியா கண்ணுக்குள்ளேயோ இல்ல வந்து அவங்க நோஸ்ல வந்து அவங்க பிரீத் பண்ணும்போது நோஸ் வழியாவோ உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட லங்ஸ்ல அங்கங்க ஸ்டிக் ஆச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி வெஜைனல் பார்ட்லயும் தயவு செஞ்சு பவுடர் போடாதீங்க. பேசிக்கலாவே பவுடர் பேபிஸ்க்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல நம்ம எங்கேயாவது போகும்போது பேபிஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாடிஸ்க்கு யூஸ் பண்ணுங்களே தவிர ரொம்ப ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற போர்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா ஃபேஸ்ல யூஸ் பண்ணாதீங்க, வெஜினல் போர்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா பேபி பவுடர்ஸ் பத்தி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பவுடர் பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குது, அது ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்ட் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தையும் மாத்திக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பவுடர் தான் வந்து ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட். சோ கண்டிப்பா பவுடர் பத்தி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஃபோர்த் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது பேபி லோஷன் தான். சோ இது டோட்டலி 3 சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. 50 ml உங்களுக்கு 300 rupees வரும், 100 ml 510 rupees வரும் and 400 ml உங்களுக்கு 1360 rupees வரும். அண்ட் pH பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க 5.5. சோ பேலன்ஸ்டா இருக்கு, ப்ராப்ளம் கிடையாது. அகைன் இன்கிரிடியன்ஸ்ல தான் வந்து பெரிய ப்ராப்ளமே இருக்குது. இன்கிரிடியன்ஸ்ல நான் என்ன ஷாம்பூல மென்ஷன் பண்ணிருக்கணும் சேம் இன்கிரிடியன்ஸ் தான் லோஷன்லயுமே இருக்கு. சோ டோட்டலி அவாய்ட் பண்றது பெட்டர். சோடியம் அஸ்கார்பேட் இருக்கு, சோடியம் பென்சோயேட் இருக்கிறதுனால ஜென்டில் வெர்ஷன் ஆஃப் வைட்டமின் சி இருந்தாலுமே நம்ம ஓவரால் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கு, பென்சைல் ஆல்கஹால் இருக்கு. கண்டிப்பா பேபிஸோட ஸ்கின் ட்ரை ஆகும். சோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் ஃபைனலி இதுலயுமே பார்ஃபியூம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா செபாமெட் பிராண்டோட பேபி லோஷனுமே குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். லாஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது இந்த ரேஷ் கிரீம் தான். 100 ml உங்களுக்கு 570 rupees வரும். ரேஷ் கிரீமோட pHமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 தான் இருக்கு. ப்ராடக்ட்லயுமே அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததுலயுமே கலர் சேஞ்ச் ஆகல, நியூட்ரலா இருக்கு, 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. நான் யூசுவலா எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே இன்கிரிடியன்ட் லிஸ்ட் தான் நான் அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. பட் ரேஷ் கிரீம் பொறுத்த வரைக்கும் நான் இன்கிரிடியன்ஸ் பத்தி நான் சொல்ல போறதே இல்ல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட குழந்தையோட ஸ்கின்னுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே செபாமெட் ப்ராடக்ட்ஸ் தான். நான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லா ஸ்டஃப்மே அவளுக்காக நான் வாங்கி வச்சிட்டேன். நான் என்னோட கைனகாலஜிஸ்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால நான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்க ஜென்ரலா பேபிஸோட ஸ்கின்னுக்கு என்ன பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க என்கிட்ட நீங்க காமனா ரொம்ப ஃபேமஸா இருக்குது, நீங்க ஹிமாலயா போலாம் இல்ல செபாமெட் போலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஸ்டார்டிங்லதான் எனக்கு ஹிமாலயா பிடிக்கவே இல்லை. செபாமெட் வந்து ஒரு ஜெர்மன் மேட் ப்ராடக்ட். ஸோ ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரியன்ஸோடதும் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஜெர்மன்ஸோடதும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஃபார்முலேஷன்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ பேக்கேஜிங் பாக்குறதுக்கு ரொம்ப பிரசன்டபிளா இருக்கிறதுனாலையும் இது ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட்னாலையும் கண்டிப்பா ஃபார்முலேஷன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். ஸோ ஸ்டார்டிங் 1.5 months வரைக்கும் நான் என்னோட குழந்தைக்கு செபாமெட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். டச்சோட என்னோட குழந்தைக்கு வந்து எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்லி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஒரு குளியல் பொடியா இருக்கட்டும், ஷாம்பூஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது கிரீமா இருக்கட்டும், நான் எல்லாமே வந்து என்னோட வீட்லயே நான் ரெடி பண்ணி தான் என்னோட குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்கேஸ் எங்கேயாவது நான் ஊருக்கு போறேன் இல்ல டிராவல் பண்றேன் அப்படிங்கும் போது மட்டும்தான் இந்த பாடி வாஷ், ஷாம்பூ இதெல்லாம் நான் எடுத்துட்டு போவேன். அப்ப நான் செபாமெட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ இன்கிரிடியன்ட் லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ லாங் பீரியடுக்கு நான் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணதே இந்த ரேஷ் கிரீம் தான். அண்ட் ஆனஸ்டா சொல்லணும்னா இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னோட குழந்தைக்கு ரேஷஸ் வந்தா கூட இந்த கிரீம் அப்ளை பண்ணனா ஏதோ ஒரு திக்கான கிரீமை அப்ளை பண்றதோட ஒரு திக் கிரீம் நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வராம இருக்குமே தவிர இதனால ஒரு பயன் கூட என்னோட குழந்தைக்கு வந்து வரவே இல்லை. சோ என்னோட குழந்தைக்கு ரேஷஸ் வந்ததுன்னா ரேஷ் கிரீம் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்ல இதை நான் வாங்கி வச்சிருந்தேன். சோ ரேஷஸ் வந்தப்போ அதை போட்டப்போ ஒரு பெரிய டிஃபரன்ஸே இல்ல, ரேஷஸ் எல்லாம் போகவும் இல்லை. இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா பயங்கர திக்கா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
சோ டெக்ஸ்சர் வந்து பயங்கர திக்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு திக்கான கிரீமை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபிரிக்ஷன் இருக்காம இருக்குமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே எனக்கு இது யூஸ் ஆகவே இல்லை. ரேஷஸ்லாம் எனக்கு சுத்தமா போகவே இல்லை. சோ என்னோட நியோனாட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் நான் கேட்டேன், ரேஷஸ் வர மாதிரி இருந்ததுனால நான் இந்த பிராண்டோட ரேஷ் கிரீம் தான் நான் யூஸ் பண்ணேன், பட் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு. டாக்டர் வந்து என்கிட்ட ரொம்ப சிரிச்சுட்டே தான் கேட்டாங்க, இது வந்து யார் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. நான் யூடியூப் பார்த்து நான் ஜஸ்ட் ரேண்டமா பர்ச்சேஸ் பண்ணதான் தவிர எனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்க வேற ஒரு நாப்பி கிரீம் கொடுத்துருந்தாங்க. நான் நாப்பி கிரீம் பத்தி செப்பரேட் வீடியோ போடும்போதே நான் உங்களுக்கு அதை பத்தி எல்லாமே நான் மென்ஷன் பண்றேன். ரொம்ப சூப்பரான நாப்பி கிரீம். எப்போ ரேஷஸ் வந்தாலும் நான் இமீடியட்டா அந்த கிரீம் போட்டேன்னா அடுத்த நாளே அந்த நாப்பி கிரீம் வந்து நல்ல ஒர்க் ஆகும். பட் இந்த ரேஷ் கிரீம் வந்து டோட்டலி வேஸ்ட் ப்ராடக்ட். என்னோட மணியை நான் கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டேன்னு நினைச்சுக்கணுமே தவிர இதனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. சோ டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த கிரீமை யூஸ் பண்றதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலி இந்த கிரீமை நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் எங்கேயாவது டிராவல் பண்றேன் இல்ல டைட்டான ஜீன்ஸ் எல்லாம் போட்டேன்னா அந்த ஃபிரிக்ஷன் வராம இருக்கணுங்கிறதுக்காக இன்னர் தைஸ்ல நம்ம திக்கான கிரீம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு டிராவல் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்றேனே தவிர ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். சோ ஓவரால் செபாமேடோட பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஏன்னா இன்கிரியன்ட் லிஸ்ட் எல்லாமே அவாய்ட் பண்ணக்கூடிய இன்கிரியன்ட் லிஸ்ட் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேஷ் கிரீமோட குவான்டிட்டி உங்களுக்கு 100 ml வருது, உங்களுக்கு 540 rupees வருது. நீங்க பே பண்ற 540 rupees பின்னாடி இருக்க இன்கிரியன்ஸ்க்கு மட்டும் நீங்க பே பண்ணல. ஜெர்மன்ல இருந்து நம்ம ஊருக்கு இம்போர்ட் பண்றதுக்கான காஸ்ட், டியூட்டிஸ், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் உங்களுக்கு இந்த 540 rupees வருது. சோ இன்கிரியன்ட் மட்டும் கூட பே பண்ணிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எதுக்காக வந்து இம்போர்டேஷன் காஸ்ட்டுக்காக எல்லாம் நம்ம தேவையில்லாம எதுக்காக ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். செபாமெட்டோட மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம ஊர்ல கிடையாது. மும்பைல இருக்க ஒரு கம்பெனி தான் செபாமெட் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட்ல மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட பேபிஸ்க்கு நம்ம ஊர்ல இருக்க பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாலே குழந்தைங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய நல்ல நல்ல இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. ஃபார்முலேஷன்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.